கிரிப்டோடப்பா பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்ட் பண்ண பிட்காயினை வித்ரா பண்ண போகும்போது அவங்களே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி என்சி வாலெட்டுக்கு வித்ரா பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய வித்ராவில் வந்து ப்ராசஸ் பண்ணி சென்ட் பண்ணிடுவோம், அது கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருப்போம். நான் வந்து வெறும் 2 பேமெண்ட் தான் அந்த பிளாட்ஃபார்மில் எடுத்தேன். ஸோ அந்த கேப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டதாக இருக்கும். அந்த ஒரு பேமெண்ட் வந்து ஒரே காரணத்துக்காக தான் நான் என்சி வாலெட்டில் இருந்து நம்ம பேங்க்குக்கு இந்த மாதிரிலாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 நிமிஷம் வீடியோ வந்து போட்டிருப்பேன். பட் இருந்தாலுமே அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் என்சி வாலெட்லேயும் வித்ரா பண்ணியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து அவங்களுக்கு மெயில் போட்டிருந்தேன், பொதுவாக கேட்குற மாதிரி. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஸோ என்ன தான் நடக்குது அந்த வித்ட்ராவல் ப்ராசஸில் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஸோ அவங்களுக்கு உண்மையாகவே புரிஞ்சா என்னன்னு தெரியல. நான் புரிகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி மெயில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அவங்க நான் என்னமோ எனக்கு கேட்குற மாதிரி பேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் நான் கேட்டிருந்தேன், பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து வேறு வழி இல்லை. இப்போது ஆல்ரெடி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை போடுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போடாதீங்க. ரெண்டாவது, புதுசாக யாராச்சும் நான் ரிவ்யூ பார்க்குறேன், இந்த ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி ரிவ்யூ பார்க்குறேன் அப்படிங்கிற போது என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா, கிடைச்சிது அப்படின்னா இப்போதைக்கு இந்த பிளாட்ஃபார்மில் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து போடாதீங்க. ஸோ அவ்வளோதான். இதில் எதுவும் பெருசாக நம்ம வந்து பேசிக்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. நான் என்ன தான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருந்தாலுமே அவங்க சைட்லேருந்து வித்ட்ராவல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஏதாச்சும் வந்து பண்ண முடியும். ஸோ ஒருவேளை அதில் வித்ட்ரா பண்ணவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அமௌண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா நானே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு நோட்டிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வர்த்தபுளாக இருக்கும். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட பாருங்கள். வித்ட்ராவல் பண்ணது கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பேன். நான் பிளேலிஸ்ட் கூட நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கே புரியும், வருத்தம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயோ டிஎம் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் என்னுடைய பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.